வணக்கம். இந்த பதிவை யாரும் மேல தூக்கி விட்டுறாதீங்க. உள்ளூர் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், மெக்கானிக்க நம்பாம ஒரு வடக்கு நண்பர் கிட்ட ஒரு மோட்டாரை கொடுத்து ஒரு நண்பர் ஏமாந்திருக்காரு. அந்த மோட்டார் அங்க இருக்கு பாருங்க. அந்த மோட்டார் காட்டுங்க. இருக்கு பாத்தீங்களா? அந்த மோட்டாருங்க. ஆனா அந்த மோட்டார்ல அந்த வடக்கு நண்பர் என்ன சீட்டிங் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நான் இந்த மோட்டாரோட ஸ்டாப்ல இருந்து காட்டுறேன். ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இந்த மோட்டார்ல எல்லாம் பொதுவா இந்த மாதிரி ஒரு புஷ் வரும். இந்த புஷ் எதுக்குன்னா, இந்த ரோப்பை மோட்டார் பக்கம் வர விடாம இருக்கிறதுக்காக வேற லாக் பண்ணக்கூடிய புஷ்ஷுங்க. இந்த புஷ்ஷை என்ன பண்ணணும்னா மாத்தணும். இந்த புஷ்ஷை அவர் மாத்தவே இல்லை. மாத்தினதா சொல்லி சார்ஜ் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது, இந்த பேரிங் இப்ப நம்ம புதுசா வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி பேரிங்க நம்ம முக்கியமா மாத்தணும், இந்த மாதிரி புஷ் எல்லாம் மாத்தும் போது. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, வடக்கு நண்பர் கிரீஸ் வச்சு பழைய பேரிங்க ஓட விட்டுருக்காரு. 2000 ரூபாய் அவருக்கு போதுமானதா தான் இருக்கும். ஏன்னா கழட்டி திருப்பி மாட்டிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் லேபர் மட்டும் தான் அவருக்கு போயிருக்கு. மற்றபடி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேரை மாத்தல. ஆனா நம்ம ஊர் மெக்கானிக்ங்க உண்மையா வேலை பார்த்துட்டு காசு கேட்டா இங்க தரத்துக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு ரிப்பேர் அப்படின்னா உள்ளூர் மெக்கானிட்ட கேட்க முடியும். வடக்கு நண்பர் இன்னைக்கு கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சோடனே அவர்